நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரஜினி சார் பற்றி பேசிட்டோம். அடுத்து நான் கேட்க போகிறது பிக் பி அமிதாப் பச்சன் தான். முதல்ல அவருடைய ட்விட்டரில் வந்து அவர் வாழ்த்து போட்டார். அவ்வளோ பெரிய நடிகர் அண்ட் ஒரு வாழ்த்து போடுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அண்ட் அவரை நீங்கள் நேர்லேயும் மீட் பண்ணீங்க. அண்ட் அப்போது என்ன சொன்னார் ஃபர்ஸ்ட் உங்களை பார்க்கும்பொழுது? முதல்ல அவருக்கு நான் இந்த மேடையிலையும் இனி எந்த மேடையும் நான் குலவெறிக்காக ஏறினாலும் நான் அவருக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அதே ட்விட்டரில் வந்து நிறையா செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க. நான் வந்து யாராவது இங்கேருந்து யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லுவாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனால் முதல்ல சொன்னது வட இந்தியாவிலேருந்து அவருடைய டைமில் ஒரு 10 செகண்ட் எங்களுக்காக ஒதுக்கி ஃபஸ்ட்டு ட்வீட் பண்ணது அவர் தான். ஃபஸ்ட்டு ட்வீட். அதுக்கப்புறம் கடகடன்னு அடுத்த நாள்லேருந்து அஃப்கோர்ஸ் அமிதாப் பச்சன் சார் ஒரு பாட்டை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா அது என்ன பாட்டு அப்படின்னு தான் மற்றவங்க கேட்டிருக்க ஆரம்பிச்சிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ எங்களுக்கு நாங்கள் டீம் 3 நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் அமிதாப் பச்சன் சாருக்கு. அண்ட் இந்த மாதிரி ரொம்ப பெரிய மனிதர்கள் பார்த்திங்கன்னா யங் டேலண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுல அவ்வளோ கீனாக இருக்காங்க. அது ஏன்னே எனக்கு புரியல. நான் நேரில் சந்திக்கும் பொழுதும் கூட அப்படி ஏதோ சொன்னார். என்ன பேசுகிறாருன்னே புரியல. அப்படியே ஒரு பிரமிப்போடையே பார்த்துட்டு இருந்தேன் அவரை. பட் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப இப்படியே இருக்கார் அவரும். அப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. இதே வந்து எனக்கு 10 வருஷம் முன்னாடி நடந்துச்சு. காதல் கொண்டேன் ரிலீஸ் ஆகும்போது. காதல் கொண்டேன் ரிலீஸ் ஆகிருக்கு. மக்கள் ஒத்துக்கிட்டாங்க, முதல்ல படத்தை ஒத்துக்கிட்டாங்க. அண்டு அந்த ஒரு சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கிட்டேருந்து எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. சார் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க. சார் எதுக்கு நம்மளை பார்க்கணும்னு சொல்கிறாங்க, எதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஓரமாக தூரத்தில் விசிற ரோல் கொடுத்தா கூட போய் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் கிளம்பி போனேன். அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ஞாபகம் இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. செகண்ட் படத்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது உங்களால், வெரி குட், நல்லா வருவீங்க, நல்லா வாங்க அப்படின்னு சொல்லி அமிச்சார். தேவையே இல்லை. ஒரு 2வது படம் பண்ணுற ஒரு ஸ்டாரை வரவழைச்சி அந்த பையனை என்கரேஜ் பண்ணணும்னு தோணுது. அது அவசியமே இல்லை, அவங்களுக்கு அது தேவையும் இல்லை. அவங்களுடைய கிரவுண்டு வேறு, அவங்க கூட விளையாண்டுட்டு இருக்கிற பிளேயர்ஸ் வேறு, அவங்களுடைய தாட் ப்ராசஸே வேறு. அப்படி இருக்கும் பொழுது அப்போல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும். நான் வந்து நியூஸில் பார்த்தா கூட என்ன ஒரு ஞாபகம் இருந்திருக்கக்கூடாது நியாயமாக. அதனால தான் இங்கே சூப்பர் ஸ்டார், அங்கே அமிதாப் பச்சன் சார் அங்கங்கே இருக்காங்க. புதுசாக வரவங்களை வந்து அங்கேயே அழிச்சிடணும்னு நினைக்காம, அங்கேயே அமுக்கிடணும்னு நினைக்காம, அவங்கள கை கொடுத்து தூக்கி வளர்த்து வச்சு வேடிக்கை பார்க்குறாங்க. அதனால தான் அவங்க அங்கேயே இருக்காங்க, மேலேயே இருக்காங்க. கண்டிப்பாக ரஜினி சார் உங்களை காதல் கொண்டேன் டைமில் அவங்கள ஃபஸ்ட்டு கூப்பிட்டு கை கொடுத்தாரு, அப்புறமா கூப்பிட்டு பொண்ணு கொடுத்தாரு. எப்படி? தட் இஸ் நாட் அ ஆர்டினரி திங். இல்லை இதை பாருங்க, நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக வந்து சார் எனக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாரு. பொண்ணு நமக்கு விழுந்துடுச்சு. நம்ம மேடம் வாட் இஸ் யுவர் நம்ம மாஸ் பர்சனாலிட்டியை பார்த்து அது உங்களுடைய கருத்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும். எதுக்கு? இல்லை எது பொண்ணு நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவங்க ஃபேனுங்க சும்மா போய் ஃபேனு டிவியில் பார்த்து வா அப்படிலாம் சொல்லி அப்புறம் கேட்டா போய் சொல்றது, சேச்சே நான் ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து டேலண்டட் நினச்சேன் அப்படிலாம். பார்த்தீங்களா, சூப்பர் ஸ்டாரோட பொண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் என்ன பாடுறாங்க, உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன்னு தமிழில் பாடுறாரு. தமிழே வரையாது. நான் அவங்கள மீட் பண்ணும்போது அவங்களுக்கு தமிழே தெரியாது. ஹே நைஸ் ஜாப். அப்போ நான் சொல்கிற ஜோக்குகளாக சிரிச்சிங்க, சும்மா சிரிச்சிங்களா? நான் வேற நல்லா சொல்லிட்டேன் போலேன்னு நினச்சேன். இப்போதுக்கு நீங்கள் இங்கே ப்ரோக்ராம் முடிச்சுட்டு என் கூட தான் டப்பிங் வரணும், ஞாபகம் இருக்கா? நோ நான் என்ன கேட்க வரேன்னா, எப்படி அவர் எதனால வந்து எப்படி ஏன் என் தமிழுக்கு என்ன குறைச்சலே இல்லையே? அப்புறம் என்ன வாட் ப்ராப்ளம்? நான் சொல்ல மேடம், சொன்னது அவரு சண்டையில் என்ன இழுக்கிறீங்க? இல்லை நீங்கள் சிரிச்சிங்களே அவர் சொன்னதுக்கு. இல்லை இப்போ நல்லா பேசுகிறாங்க, இப்போ கற்றுக்கிட்டாங்க. நம்ம கூட பேசி நம்ம தான் ட்ரைனிங். நான் கண்டிப்பாக வீட்டுக்கு போக முடியாது. அவங்க சூப்பராக. ஆனால் பிகினிங்கில் நான் பேசும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. முதல்ல வந்து எல்லாருக்கும் தெரியும் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு. இப்போ சடனாக ரீசெண்டாக கேட்குறாங்க, என்ன திடீர்னு இன்டர்வியூவில் இங்கிலீஷ்லாம் பேசுகிறாருன்னு. நாங்கள் வந்து பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டோம். இங்கிலீஷ் அவங்களுக்கு தமிழ் சொல்லித்தரேன், நீ எனக்கு இங்கிலீஷ் சொல்லித்தா அப்படின்னு நாங்கள் ஒரு பரிமாற்றம் பண்ணிக்கிட்டு நான் கொஞ்சம் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன், அவங்க கொஞ்சம் தமிழ் கற்றுக்கிறேன். ஓகே சூப்பர். அண்ட் அது எப்படி ஃபஸ்ட்டு அவரை மீட் பண்ண ஞாபகம் முதல்ல அது எப்படி சொல்கிறதுங்க? ஓகே ஆனதுன்னு சொல்கிறதா? அது எப்படி? ஓ மலரும் நினைவுகள், மலரும் நினைவுகள். யா அந்த டைம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து விழுந்துட்டீங்க அப்படின்னு சொன்னார் அவர். விழலாம் இல்லை, இல்லை 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 ரொம்ப டூ மச். இதெல்லாம் திருத்தம்.
பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து வெளில ஆளப்பா ட்ரெய்லர்லேயே விழுந்தாச்சு. மெயின் பிக்சர் அப்போ ஸ்ட்ரெயிட்டாக லவ் தான். அதுக்கு மேலே டாப்பிக்கே கிடையாது. நீங்கள் எல்லாம் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் அவங்கள தேடி போகல, அவங்க தான் நம்மளை தேடி வந்தாங்க. தட் இஸ் த ட்ரூத். இல்ல நீங்க இப்ப இதுக்கு என்ன கவுண்டர் சொல்ல போறீங்கன்னு நான் கேட்டேன். இல்லையே, நான் திரும்பி நம்மளாம் பேசிட்டு இருப்போம். நமக்கு எதுக்கு குடும்ப பிரச்சனை, நமக்கு எதுக்கு பாஸ்? நான் ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்ததா அவங்கள்ட்ட இன்னொரு ரொம்ப பெரிய கமெண்ட் சமீபத்தில் வந்தது. ஆஸ்கர் நாயகன் நம்ம எல்லாரையுமே பெருமைப்படுத்தின ஏஆர் ரஹ்மான் சார் வந்து உங்களை சவுத் இந்தியாஸ் அமீர் கான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் பாராட்டியிருக்கார் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஃபர்ஸ்ட் கேட்டோன்னு உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் அது ட்விட்டரில் தான் ஃபஸ்ட்டு எனக்கு பண்ணாங்க. இது மாதிரி ரஹ்மான் சார் சொல்லியிருக்காரு, உங்களுடைய கருத்து என்ன? இல்லை நிச்சயமாக இருக்காதுன்னு தான் நான் முதல்ல சொன்னேன். யாரோ நான் கூட விளையாடுறீங்க அப்படின்னு. அப்புறம் அந்த ஆர்டிக்கிள் நான் எங்கேருந்தோ தேடி பிடிச்சி நான் படித்தேன். சார் என்ன சொன்னாருன்னா, அமீர் கான் மாதிரி அவர் சவுத்தில் பெரிய நடிகர்னு சொல்லலை, அமீர் கான் அளவுக்கு டேலண்டான நடிகர்னு அவர் சொல்லலை. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு அது இல்லை அர்த்தம். 12 வருஷத்துக்கு முன்னாடி குலாம்னு ஒரு படத்தில் ஆத்திக்கியா கண்டா லா அப்படின்னு ஒரு பாட்டு அமீர் கான் சார் பாடினார். அவர் குரலால் அவர் பாடி அந்த டைமில் அவர் குரலுக்கு அந்த பாடல் வந்து பெரிய ஹிட் ஆச்சு. ஆமாம். இப்போ அதே ட்ரெண்டில் அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் ஒரு நடிகர் பாடி பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஸோ அமீர் கான் ஆஃப் சவுத். நார்த்தில் அமீர் கான் என்ன பண்ணாரோ சவுத்தில் தனுஷ் பண்ணியிருக்காரு. இதுதான் அதுக்கான அர்த்தம். பட் இதெல்லாம் தாண்டி இந்தியாவுடைய பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து அவரை நீங்கள் மீட் பண்ணீங்க. மீட் பண்ணும்பொழுது என்ன சொன்னார்? அவர் கேட்டிருந்தார். இன்னொரு உண்மையும் நான் சொல்லிக்கிறேன். அவருக்கு என்ன யாருன்னே தெரியல. அது முன்னாடி அவர்கிட்ட முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோ தான் இது. ஒரு இது சொல்லிட்டு போயிட்டாரு. நான் அப்படியே சரி நம்மளை எங்கெல்லாம் கூப்பிட்டதே பெரிய விஷயம், அதுக்கு மேலே எதுவும் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டேன். ஆனால் என்னை தவிர எல்லாருமே அங்கே ஒரு 45 வயசுக்கு மேலே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடித்த உடனே மறுபடியும் சொன்னாங்க, இவர் தான் தனுஷ்னா. அப்பயும் அவருக்கு என்ன தெரியல இப்படின்னாரு. நோ ஹீஸ் த கொலவெரி கை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சுது இந்த பையன் பேர் அந்த கொலவெரி கைங்கிறவன் தனுஷுங்கிறதே அவருக்கு அப்போ தான், அந்த பையனுக்கு ஒரு பேர் இருக்கு, அவன் பேர் தனுஷ்னு அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது. ஸோ அப்போது வந்து நைஸ் டு மீட் யூ அவ்வளோதான் சொன்னார். பெரிய விஷயம் சார் அது. கை கொடுத்தாரு, நைஸ் டு மீட் யூன்னு சொன்னார், அவ்வளோதான். மற்றபடி என்னை அழைத்தார், 2 பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்து சாப்பிட்டோம், நிறைய விஷயங்களை பரிமாறிட்டோம். நான் போயெல்லாம் சொல்ல மாட்டேன் சார். நம்ம ஊரில் டின்னர்னா என்ன மச்சான், நம்ம எத்தனை மணிக்கு மச்சான் போகலாம், ஹோட்டல் போகலாமா, வந்துடுறேன் நீ வந்து மச்சான் நம்ம வந்து சாப்பிட்றோம். அப்படி தான் எங்களுக்கு தெரிஞ்ச டின்னர் இல்லை. அது கூப்பிட்டதே ஒரு பெரிய கௌரவம். அதுக்கு ரொம்ப என் அம்மா அப்பா தான் என் மனசில் ஃபுல்லாக அன்றைக்கி இருந்தாங்க. எனக்கு என்னே தெரில. நான் இங்கேருந்து கிளம்பி டெல்லி போய் இறங்கி அவங்க அதே டேபிளில் உட்காந்து சாப்பிட்டு திரும்பி வந்து இங்கே என் வீட்டுக்குள்ள நுழையிற வரைக்கும் என் அம்மாவும் அப்பாவும் தான் என் மனசு ஃபுல்லாக இருந்தாங்க. எனக்கு அது ஏன்னே தெரியல, இப்போ வரைக்கும் தெரியல. ஒரு செகண்டும் இப்போ என் அம்மா இங்கே இருந்தால் என்ன நினச்சிருப்பாங்க, என் அப்பா இங்கே இருந்தால் என்ன நினச்சிருப்பாரு, என் அம்மா என்ன நினச்சிருப்பாங்க. என்னால் அவங்களுக்கு நிறையா கெட்ட பேர் இருந்திருக்கு. ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையனை அடிச்சிட்டேன், வீட்டுக்கு போலீஸ்லாம் வந்துட்டாங்க. அப்போ பிடிச்சிட்டு போகலான்னு வந்த போலீஸ் இப்போல்லாம் ப்ரொடெக்ஷனுக்கு வருது பாஸ். தட் இஸ் க்ரோத். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அடிக்கடி பையன் ஸ்கூல் கட் அடிச்சிட்டானே, எங்கள் அம்மா அடிக்கடி வந்து பிரின்ஸ்பால்ஸ்லாம் பேசினால நிறைய கெட்ட பேர் வந்திருக்கு. அண்ட் இண்டஸ்ட்ரி வந்ததுக்கப்புறம் என்னை பற்றி நிறைய கிசுகள் வரும். என் அம்மா வந்து வில்லேஜ்லேருந்து வந்தவங்க. ஸோ வில்லேஜ்லேருந்து வந்தவங்கிறனால இதெல்லாம் அவங்களுக்கு எடுத்துக்க தெரியாது. ஸோ அவங்க வருத்தப்படுவாங்க. ஸோ என்னால் அவங்களுக்கு நிறைய கெட்ட பேர் வந்திருக்கு. என்னால் அவங்களுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி ஏதோ ஒன்று பண்ண முடிஞ்சதுன்னு தான் நான் ஒரு நிமிஷமும் நான் யோசிச்சிட்டே இருந்தேன். என் வாழ்க்கையில் 2 விஷயம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க என் மனைவி தான், என் பக்கத்தில் தான் இருக்காங்க, பட் என்னை புரிஞ்சுக்குவாங்க, அதனால் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்கள வச்சுக்கிட்டே தான் சொல்கிறேன். 2 விஷயம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் பெருமை சேர்க்கணும். எங்கள் அம்மா அப்பா என்னை நினச்சி பெருமை போடணும் என்றைக்காக இருந்தாலும். 2வது, என் பசங்க நாளைக்கு வளர்ந்துட்டாங்கன்னா இவர் என் அப்பான்னு பெருமையாக வெளில சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதை தவிர எனக்கு லைஃப்பில் டிரைவிங் ஃபோர்ஸ், அதாவது ஊக்கம் எதுவுமே கிடையாது. 2 தான் எனக்கு ஊக்கம். அதை நான் தூரத்தில் வச்சுட்டு அதை நோக்கி மட்டும்தான் ஓடிட்டுருக்கேனே தவிர எதுவுமே நான் யோசிக்கவே மாட்டேன். நம்ம அப்பா அம்மா மனசு நோகிற மாதிரி நடந்துக்கிட்டால் நல்லா இருக்கவே முடியாது. இந்த நேரத்தில் நம்ம பயங்கரமாக ஓட வேண்டியதாக இருக்குது வேலை செய்யறதுக்கு. எங்கள் அம்மா கிட்ட என்னால் 5 நிமிஷம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல ஒரு நாளைக்கு. அதை நினச்சி நான் வருத்தப்படாத நாளே இல்லை. அதெல்லாம் ஒரு பாவமாக தான் நான் நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் பிராயச்சித்தம் செய்கிற மாதிரி அவங்களுக்குலாம் நான் ஏதாவது ஒன்று செஞ்சுருவேன் என் அம்மா அப்பாவுக்கு. நான் ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் நான் ஓடிட்டே இருக்கேன்.
ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அண்ட் அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தாதவங்க முன்னேறது கஷ்டம் அப்படின்றது. அண்ட் அதை அவரை வாழ்ந்த நிரூபிச்சும் காட்டிட்டு இருக்காரு. அந்த வகையில் கண்டிப்பாக அவங்க பசங்க அவங்கள பற்றி பெருமையாக தான் சார் சொல்லுவாங்க, இப்பயே சொல்லுவாங்க. அண்ட் கொஞ்சம் வளர்ந்தாலாம் இல்லை நானே எங்கள் அப்பா வந்து அடிச்சாருன்னா அடி இப்படி வாங்கிட்டு இப்படி பார்ப்பேன். நானே என் பசங்க வளர்ந்துறப்ப சில் டேட் ஹே கூல் அப்படின்னு படிக்கிறியாப்பா உனக்கு நல்லது, படிக்கலையாப்பா உனக்கு நல்லது இல்லை, அவ்வளோதான் ஓ இஷ்டம் பார்த்துக்கோன்ட்டு நம்ம கௌரவத்தை காப்பாற்றிட்டு போயிட்டே இருக்கோம். அவங்களாம் 10 வருஷம் கழிச்சு யூஎஸ்க்கு கால் போய் யூ நோ மை டேட் இஸ் த சிங்கர் ஆஃப் வை திஸ் கொலவெரிடி. அங்கேருந்து ஒரு பொண்ணு சொல்லு, யா ஐ நோ ஹிம், ஐ லைக் ஹிம் வெரி மச், மை ஃபாதர் இன் லா. ஸோ அவங்களுக்கு இப்பயே ஃபாரின் ஃபிகர் உஷார் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ரூட் போட்டு கொடுத்துருக்குறீங்க. அது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. உங்கள் பசங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியாதா எப்படி அங்கே டாப்பில் இருக்க ஃபிகர் எப்படி உஷார் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓ காட்.